தமிழ்ச்செல்வன் பெரியண்ணன் அவர்கள் 9 பிள்ளைகள் கொண்ட குடும்பத்தில் 8வது பிள்ளையாக பிறந்தவர். அவருடைய பெற்றோர் இருவரும் ரப்பர் மரம் வெட்டும் தொழிலாளர்களாக பணியாற்றினர். 1973 முதல் 1986 வரை தனது பள்ளி கல்வியை நிறைவு செய்தார். பின்னர் 1990 முதல் 1991 வரை தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி ராஜா மலேவா ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஆசிரியர் பயிற்சி பெற்றார். 1993 ஆண்டு பிர்தாங் தோட்ட தமிழ் பள்ளியில் தொடக்க பள்ளி ஆசிரியராக தனது பணி பயணத்தை தொடங்கினார். தொடர்ந்து துணை தலைமை ஆசிரியர் பொறுப்பையும் வகித்தார். 2000 முதல் 2003 காலகட்டத்தில் மலாயா பல்கலைக்கழகத்தில் கல்வி புலத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின்னர் பாக்கார் அராங் இடைநிலை பள்ளியில் ஆசிரியராக தனது பணியை தொடர்ந்தார். (2008 முதல் 2026 ஆண்டு வரை கிடா மாநில கல்வி இலாக்காவில் தமிழ் மொழி உதவி இயக்குநராக பணியாற்றி தமிழ் கல்விக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளார். இது கல்விக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கை பயணம். இவருடைய வாழ்க்கை பயணத்தின் 3 காண்டங்களை இப்பொழுது காணலாம். முதல் காண்டம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யுவராஜன். இன்னும் சில தினங்களில் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெறுள்ள திரு தமிழ்ச்செல்வன் ஒரு என்னுடைய மாமா. அவரோடு பயணித்தவர் என்ற முறையில் அவரை பற்றி சில சொற்களை எங்களோடு பதிவு செய்ய எண்ணுகிறேன். மாமா பிறந்த காலகட்டம் 1960கள் என்பது தோட்டப்புற சூழலில் பெரிய வறுமை நிலவிய சூழல். வேலை வாய்ப்பின்மையும் குறைவு. ஆகவே அந்த சூழலில் அம்மா சொல்கிற ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வருகிறது. பெரும்பாலும் வீட்டில் உணவு அல்ல கறிவம் நின்றுவிட்டால் இருக்கிற கொஞ்சம் வெள்ளை சோறில் நெத்திலியும் 2 முட்டையும் போட்டு கரட்டி இருக்கிற 9 குழந்தைகளும் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் பகிர்ந்து இந்த காலங்களை அம்மா சொல்லும்போது அவரால் கண்ணீரை அடக்க முடியாமல் அழுது பார்த்திருக்கிறேன். அத்தகு பின்னணியிலிருந்து வந்தவர் என்னுடைய மாமா. ஆனால் அந்த காலகட்டத்தில் சார்ந்தவர்களிடம் ஒரு விஷயம் கவனித்தேன். அவரிடம் பெரும் பசி இருந்தது. உணவு உண்ட பின்னும் பசி இருந்தது. அந்த பசியை அவர்கள் தங்களுடைய செயல் ஊக்கத்தால் கடந்தார்கள் என்று நான் சொல்வேன். 80ஆம் காலகட்டங்களில் நான் வரும்போது ஒரு விஷயம் கவனித்தேன். மாமா தொடர்ந்து SPM தேர்வை எடுத்துக்கொண்டே இருந்தார். அவர் மலாய் பாடத்தில் தேர்வாகிறதால் அவருக்கு தொடர்ந்து ஆசிரியர் பணிக்கு செல்ல அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்ததால் அவரால் செல்ல முடியவில்லை. ஆகவே தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தார். நினைக்கிறேன் 6ஓ 7ஓ முறை அவர் எடுத்துக்கொண்டிருந்தார்.
அந்த சமயங்களில் நான் கவனித்தேன், அவர் பல்வேறு வேலைகள் செய்துள்ளார். பலகை தொழிற்சாலையில் வேலை செய்துள்ளார். பெரும்பாலும் எங்கள் பாட்டிக்கு உதவியாக மரம் செய்வது தான் அவர் பெரும்பாலும் செய்தது என்று நினைக்கிறேன். இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால், அந்த ஒரு கடுமையான காலகட்டத்தை அவர் ஒரு நேர்மறையான விஷயங்கள் நிறைய செய்திருக்கிறார். அது ஒன்று பார்த்தீங்கள் என்றால், அவர் வந்து சிலம்பத்தில் கருப்பு பட்டை கொண்டவர். அவரே ஒரு மாஸ்டர் தான். அதை கற்றார். அப்புறம் நான் பார்த்த வரைக்கும் அவர் ஹாக்கி, பூப்பந்து போன்ற விளையாட்டுகளில் மிகவும் தேர்ந்தவர். அப்புறம் சைவம் சம்பந்தமான அந்த தேவாரம், பதிகம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிகவும் ஆர்வத்துடன் அவர் வந்து அந்த 6-7 ஆண்டுகள் அப்படிதான் வந்து அவர் வந்து நேரத்தை மிகவும் தன்னை வளர்த்து கொண்டு, தன்னுடைய செயல்நோக்கத்தால் தன்னை வளர்த்து கொண்டு அந்த கடினமான காலகட்டத்தை அவர் கடந்தார் என்று இப்போ நினைத்து பார்க்கும்போது அவர் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 25 வயது ஆகும்போது தான் அவருக்கு வந்து ஆசிரியர் பயிற்சி செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு எந்த விதமான எதிர்கால வாய்ப்புகள் குறித்த எந்த விதமான திடமான நம்பிக்கைகள் இல்லாமல் ஒரு நேர்மறையான சிந்தனையோட அதை கடந்து செல்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதுவும் இந்த தலைமுறை சின்ன சின்ன விஷயங்களுக்கே தோன்றிவிடும் தலைமுறையை பார்க்கும்போது அந்த தலைமுறை, மாமாவின் தலைமுறை எவ்வளவு ஒரு இருள் சார்ந்த ஒரு சூழலிலிருந்து தங்களை கீழே விழுந்து விடாமல் தொடர்ந்து தங்களை வந்து தங்களுடைய செயல்பட்டால் தங்களை மேம்படுத்தி இந்த இடத்தை வந்து அடைந்திருக்கிறார்கள் நினைக்கும் போது அவரை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இரண்டாவது காண்டம். தமிழ்ச்செல்வர், தமிழ்ச்செல்வர், எங்கள் செந்தமிழ்ச்செல்வர். தமிழ்ச்செல்வர், தமிழ்ச்செல்வர், எங்கள் பணிந்தெருச் செல்வர். தமிழுக்கும் நீரே தலைமகனே, தரணிக்கும் நீரே பெருமகனே, கடார மைந்தரே தமிழின் மைந்தரே, நின் பணி போற்றுகின்றோம். அன்னை தமிழின் அருந்தொண்டரே, அழகு தமிழின் பெருங்காவலரே, பாடக்குழுவின் பயிர்ப்புணரே, பாரெங்கும் தமிழை வளர்ப்பவரே. சொல்லில் தமிழ், செயலில் தமிழ், சுவாசம் முழுதும் தமிழே தமிழ். கடார தமிழின் செல்ல மகனே, காலம் போற்றும் தமிழ் செல்வரே. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன் தாழ் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஏற்பாட்டு குழுவினருக்கு நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கணவர் வந்து மிக சிறந்தவர். நான் சொல்லி உங்களுக்காக தெரிய போதில்லை, அனைவருக்கும் தெரியும். இருப்பினும் என்னுடைய சார்பாக சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் வந்து ஒரு அதிகாரியாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆசிரியராக இருந்தபோது அவர் வழிகாட்டலில் பல மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இன்று வரையும் அவர்களுடைய அந்த நன்றியை அவ்வப்போது அவரிடம் தொடர்பு கொண்டு பேசுகிறது பல நேரங்களில் கேட்டுள்ளேன். அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தார். அது மட்டும் அல்லாமல் என்னுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, என்னுடைய குழந்தைகள் அவர்கள் வந்து ஆன்மீகத்திலையும் சமய நம்பிக்கை, அப்புறம் தமிழ், அதோடு தங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய அப்பாவை பின்பற்றி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதற்கு என் கணவர் தான் ஒரு காரணமாக அமைந்தார் என்றால் அது மறுப்பதற்கு இல்லை. ஒரு அதிகாரியாக தமிழுக்காக, தமிழ் பள்ளிக்காகவும் தமிழை உயர்த்துவதற்காகவும் பல வேலைகளில் அவர் தன்னை அர்ப்பணித்துள்ளார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது மும்முரமாக அதில் ஈடுபடுவார். அதை முடிக்கும் வரை வந்து அவருக்கு வந்து தூக்கம் வராது. பல வேலைகளில் அதை யோசித்து எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பல வேலைகளில் அவர் வந்து அதை பற்றி யோசித்து கொண்டிருப்பார். சிறப்பாக பணியை ஆற்றுவதில் வந்து அவருக்கு நிகர் அவர் தான். பல நேரங்களில் நினைப்பதுண்டு, இப்படி எல்லா நிலைகளிலும் அவரால் செய்ய முடியுது என்பதை நானே சில நேரத்தில் வியந்து இருக்கிறேன். நான் கூட சில நேரத்தில் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து இறைவன் படித்த இறைவன் வந்து உங்களுக்கு பேராற்றலை கொடுத்துருக்காரு, இதெல்லாம் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அவருடைய பணி ஓய்வுக்கு பிறகு கண்டிப்பாக நிச்சயமாக அவருக்கு பிடித்த ஒரு விஷயம் என்னென்னா ஆன்மீகம்.
அதில் முழுதாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். சும்மா இருக்க மாட்டார். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று அதில் செய்து கொண்டிருப்பார். அந்த ஆன்மீக பயணத்தில் அவரோடு கைகோர்த்து செல்ல வேண்டும் என்று இறைவனை பார்த்திக் கொள்கிறேன். இந்த வேளையில் அவருக்கு ஆரோக்கியத்தையும் அள்ளி வழங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. மூன்றாவது காண்டம். பள்ளியின் காப்பாளரே, தமிழ் தாயின் அருந்தூதரே, இளந்தலை முறையின் வழிகாட்டியே, இனத்தமிழின் நல் பாதுகாவலரே. மழலை நாவில் தமிழ் மலர, மாணவர் நெஞ்சில் தமிழ் வளர, உழைப்பால் நாளும் உயர்த்துகின்ற உன்னத தமிழின் பேரொளியே. தமிழ் மகனே, காலம் போற்றும் சாதனையாளரே, தமிழின் புகழை உலகறிய செய்யும் தன்னிகரில்லா தமிழ் தொண்டரே. எங்கள் பள்ளியின் பெருமையே, எங்கள் மொழியின் சிறப்புமே, தமிழோடு என்றும் பயணிக்கும் தலைமுறை போற்றும் தமிழ் செல்வரே. தமிழ் செல்வர், தமிழ் செல்வர், எங்கள் செந்தமிழ் செல்வர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அகிலன் சுப்பிரமணியம். நான் மலேசிய கல்வி அமைச்சில் பாடநூல் பிரிவில் உதவி இயக்குநராக பணிபுரிகிறேன். எனக்கும் திரு தமிழ்செல்வம் அவர்களுக்குமான நட்பு ஏறக்குறைய 20 ஆண்டுகால உறவாகும். அவரை பற்றி நிறைய பேசலாம். அந்த அடிப்படையிலே அவரிடமான உறவில் என்னை மிகவும் கவர்ந்தது அவருடைய இறைபக்தி, பணிவு, மேலும் தமிழ் பற்றாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மலேசிய கல்வி அமைச்சுக்கு ஆற்றிய தொண்டு அளப்பெரியது. அந்த அடிப்படையிலே மலேசிய கல்வி அமைச்சின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியினை அவருக்கு தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திரு தமிழ்செல்வம் அவர்கள் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வாங்கு வாழ மனதார இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். சார், டேக் கேர். அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் 6ஆம் நாள் செப்டம்பர் 60 வயது கட்டாய பணி நிறைவு பெறவிருக்கும் என் உள்ளன்புக்கினிய நண்பன் தமிழ்ச்செல்வன் அவர்களை வாழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த கிடா மாநில தொடக்கப்பள்ளி ஆசிரியர்மார், கிடா மாநில தலைமை ஆசிரியர் மன்ற பொறுப்பாளர் அனைவருக்கும் என் நன்றி அறிதலை புலப்படுத்திக் கொள்கிறேன். நானும் அன்பிற்கினிய நண்பர் தமிழ்ச்செல்வன் இருவரும் 4ஆம் படிவம் தொடங்கி ராஜா மிலேவார் ஆசிரியர் பயிற்சி கல்வி பயின்ற ஒரு சாலை மாணாக்கர் ஆவர். பின்னர் பணியாற்றும் காலங்களில் கிடா மாநில இடைநிலைப்பள்ளி தமிழ் பாடக்குழுவில் இணைந்து பணியாற்றும் பேற்றினை பெற்றோம். தொடர்ந்து அவரின் கல்வி அறிவாற்றலும் ஆசிரியர் தொழிலின் பட்டறிவும் மலேசிய கல்வி வளர்ச்சிக்கு மிகவும் தேவைப்பட்டது. அதன் காரணமாக கல்வி அமைச்சின் பாடநூல் பிரிவு, கலைத்திட்ட மேம்பாட்டுப் பிரிவு, தேர்வு வாரியம் என எல்லா பிரிவுகளிலும் நடைபெறும் கூட்டங்களில், பயிற்சிகளில் இடையறாது கலந்து கொண்டு தம் பங்களிப்பை இதுகாரும் வழங்கி வருகிறார். உழைப்பில் உண்மையும், நலத்தில் வன்மையும், செயல் வடிவில் நேர்மையும், கொண்ட கொள்கையில் உறுதியும், ஆய்வு சிந்தனை அமையப்பெற்ற ஆற்றலாளன் என் நண்பன் தமிழ்ச்செல்வன் அவர்கள். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என கற்பிக்கிறார் எங்களுயிர் தலைவர். அதற்கு முன்மாதிரியாக இருப்பவர் நண்பர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். கிடா மாநில கல்வி இலாக்காவில் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கும் மேலாக
தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் தமிழ் இலக்கிய உயர்வுக்கும் தமிழ் ஆசிரியர் நலனுக்கும் அரும்பாடாற்றி வந்துள்ளார் என்பது இம்மாநில கல்வி செப்பேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய பொன் நிகர்த்த வரலாறு. நான் யோசிக்காம பேச மாட்டேன், பேசின பிறகு யோசிக்க மாட்டேன். கதம் கதம். முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன், முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். என்னை நம்பி வந்தவரை ஏமாற்ற மாட்டேன், வெறும் ஏணியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன். உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன். கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன், காலத்தின் கட்டளையை நான் மறுக்க மாட்டேன். இறைவா இறைவா